என்னைதான் அன்பே மறந்தாயோ, மறப்பேன் என்று நினைத்தாயோ என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கஜ கஜன்னு இருந்தது. செடி எல்லாமே முளைச்சி போயிட்டு கோழி அடைஞ்சு அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ மார்னிங் ஒரு 9:30 10 o'clock இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி செடி எல்லாத்தையுமே வெட்டி விட்டுறலாம், பாம்பு கெம்பு வந்து அடையுமேன்னு சொல்லிட்டு வெட்டி விடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இந்த பெலா மரத்துக்கிட்ட சத்தை எல்லாமே விழுந்து ஒரு மாதிரி ரொம்ப அந்த வண்டி இடுக்குலலாம் போய் கோழி அடையிறதுனால பாம்பு எல்லாமே வந்துருமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி விட்டுறலாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதுக்குன்னு சத்தை ஓவராக விழுவுது. அதுவும் இல்லாமல் இந்த மழை பெஞ்சதுனால பெலா மரம் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மழை பெஞ்சதுனால அழுகி ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக சின்னதுலேயே அழுகி கீழே அப்படியே விழுகிற மாதிரி விழுந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரம் எல்லாமே பூச்சி ரொம்ப வச்சுருந்தது. சரின்னு சொல்லிட்டு முருங்கை மரத்தையும் வெட்டி விட்டுறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சந்தனமுல்ல வந்துட்டு கொடி எல்லாமே மாடியில் ஓடி இருந்தது. அந்த கொடி எல்லாத்தையுமே கட்டி விட்டுறலாம், அந்த மாடி எல்லாமே சத்த விழுந்து கிடந்ததுனால சரி அதையும் கையோடு கூட்டி விட்டு இந்த கொடியும் கட்டி விட்டால் வெய்ய நாளைக்கு எல்லாமே நல்லா படருமேன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் இதை நிறைய தாட்டி மாடியில் ஏற்ற ட்ரை பண்ணிட்டோம். அப்பையும் இது ஏறுற மாதிரியே தெரியல. ஆனால் பூ கொடி கட்டி விட்ட அளவுக்கு வாசலில் கட்டி விட்டுருந்தப்ப நல்லாவே பூத்துச்சு. அந்த சைடு சந்தனமுல்லைக்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதோ பாருங்கள், இது ஒரு மாதிரி அப்படியே மழை பெஞ்சு கொத்து கொத்தாக வச்சுருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. அது வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, சின்ன பிஞ்சிலேயே அந்த பிஞ்சு எல்லாத்தையுமே நறுக்கி விட்டுட்டு ஒரு இதில் ஒரு காய் மட்டும் விட்டால் நல்லா பெருக்குன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு தெரியல. அப்புறம் தழை எல்லாமே ரொம்ப அடைச்சிருந்ததுனால அதையுமே வெட்டி விட்டுட்டு அப்புறம் பழம் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி விழுகுது. அந்த சின்ன சின்ன இதெல்லாம் அழுகி போனதெல்லாம் வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் மரத்தை க்ளீன் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ க்ளீனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட்டுக்கு எல்லா தலையுமே அள்ளி போட்டுட்டு இது எதனாலேயே என்னமோ தெரியல, 3 வருஷம் காய்க்காமல் இருந்த மரம் திடீர்னு பெருசாக ஆனால் பழம் உண்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு இளநீ ஒன்று குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு மரத்தில் தேங்காய் பறிக்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு ஒரு இளநீ வாங்கிட்டு அதையுமே வெட்டி குடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஒர்க் போய்ட்டு இருந்ததுனால இன்றைக்கி வீட்டில் சமைக்கல. ஓகே சண்டே கடையில் வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு முட்டை பிரியாணியும் சிக்கன் வாங்காமல் தனியாக ஃப்ரை பண்ணி சிக்கன் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதுவுமே சமைக்கல. அப்புறம் அக்கா இறால் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் தயிர் ஊற்றி இறாலுக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அதையுமே சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிலுக்கு தயிர் மோர் அதேமாரி குடிங்க. நம்ம வீட்டில் மாடு பால் கறக்கிறதுனால அதிகமாக தயிர் எல்லாமே அப்பப்போ இருக்கும். எனக்குமே பிடிக்கும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை பிரியாணியும் சிக்கனை பெப்பர் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணதான். எப்போயாச்சும் தான் கடையில் வாங்குவோம். வடித்த சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா பசும்பாலில் உர ஊற்றின தயிர் விற்கவும் செய்வோம், நாங்கள் வீட்டுக்கும் எடுத்து வச்சுப்போம் அப்பப்போ. உண்மையே செம்ம கெட்டியாக இருந்தது தயிர். சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மாவே நான் தயிர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில். உண்மையே நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலலாம் தயிர் கடையில் வாங்குவீங்கன்னா உர ஊற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி எக் பிரியாணியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வைக்கவா இல்லை தனியாக ஃப்ரை பண்ணி தரட்டுமான்னு தான் கேட்டிருந்தாங்க. நான் தான் சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த வெயிலுக்கு பிரியாணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம் போட்டால் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ஐஸ்கிரீமுக்கு வர அப்போ சண்டை நடக்கும். சரி எப்போதும் நம்ம என்ன ஆக்சுவலாக ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க முடியும், வேலையை தான் ஈவினிங் ரொட்டீன் வேலையை தான் பார்க்க போகிறோம். நம்மளாட்டினா ரெஸ்ட் எடுக்கவும் முடியும். சரி மாடுங்க எல்லாத்தையுமே அவுத்து விட்டா போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருமேன்னு சொல்லிட்டு வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளாட்டியே தாங்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ள கால்நடை ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால பத்திரமா பார்த்துக்கோங்க. டெய்லியுமே குளிப்பாட்டுங்க. அப்பப்போ கொம்ட்டி பழம் இதேமாரி வாங்கித்தாங்க. தண்ணி நிறையா வைங்க. முடிஞ்ச அளவுக்கு மரத்து நிழலில் கட்டுங்க. வெயில் அதுவும் பால் கறக்கிற மாடுலாம் சொல்லவே தேவையில்லை. வெயில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பால் குறையும் இழப்பு வந்தாலே. ஆக்சுவலாக மாடு ஏன் இழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து கன்று போட்டதுக்கப்புறம் பால் கறக்கிறதுனால இளைக்கும்ல, அது இளைச்சி ஒரு 3 மாதம் 4 மாதத்துல நல்லாவே ஆகிடும். இவர் தான் இப்போ பால் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருக்கார். நாங்கள் எப்போதுமே இந்த மரத்தடி நிழலில் தான் மாட்டை கட்டுவோம் கூலிங்காக. இது மேக்ஸிமம் நிழலாக தான் இருக்கும், வெயிலெலாம் வராது. முடிஞ்ச அளவுக்கு மாட்டை வெயிலேருந்து காப்பாது மரத்தடி நிழல் தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வைக்க எப்படி உங்கள் வீட்டில் போர் போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை கட்டாக வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கட்டாக வச்சுட்டு
போட்டு படுதை போட்டு மூடியிருப்போம். அதையுமே 4 பக்கம் இந்த மாடுங்க வேலியெல்லாம் முடிச்சுட்டு வந்து திங்கிறது இந்த அட்டூழியெல்லாம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களாட்டி பாதுகாப்பாக வச்சுருந்தோம். எங்களுக்கு எப்போ வைக்க தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நாளுக்கு இந்த பால் கறக்கும்போது மட்டும்தான். மற்ற நாள்லலாம் நாங்கள் அள்ளி வைக்க மாட்டோம். ஆக்சுவலாக மாடு வெளியே மேய்ஞ்சிட்டு வந்துடும். நாங்கள் 4 பக்கமும் கம்பி வேலி போட்டு தான் வச்சுருப்போம். இருந்தாலுமே பின்னாடி கொல்லைலாம் இருக்கிறதுனால மாடுங்க முறிச்சிட்டு அதேமாரி வந்துட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.